ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்கள் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். வேத வசனம் சொல்கிறது, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. என கருமையானவர்களே, இந்த அருமையான சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய மகள் வியாதிப்பட்டிருப்பதாக இயேசுவை அழைக்க வருகிறார். இயேசு அவனோடு செல்ல ஆயத்தனமாகும் பொழுது குறுக்கே ஒரு செய்தி வருகிறது, போதகரை தொந்தரவு செய்யாதே, உன்னுடைய மகள் மரித்து போனாள். உன்னுடைய மகள் மரித்து போனாள். எந்த பிரச்சனையோடு இயேசுவினிடத்தில் வந்தானோ, எந்த பிரச்சனைக்காக தீர்வு காண வந்தானோ, எந்த பிரச்சனையை ஒரு வெற்றிகரமாய் மாற்ற வேண்டும் என்று வந்தானோ, இப்பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை, இனி பிரச்சனை தீர்வு காண முடியாது, பிரச்சனை முடிந்து விட்டது, எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, செத்து போச்சு. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கம் பேக், வந்துரு. இன்னும் போய் ஜெபிச்சது போதுங்கயா, வேண்டிக் கொண்டது போதுங்கயா, ரிக்வெஸ்ட் பண்ணது போதுங்கயா, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் போய் அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? இன்றைக்கும் ஒரு வேளை உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு குரல் வருகிற அல்லவா, நான் எப்படியெல்லாம் ஜெபிச்சேன் ஆண்டவரே, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சேன் ஆண்டவரே, கோயில் கோயிலாம் போய் ஜெபிச்சேன் ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாக போய் ஜெபிச்சேனே, மாறுதல் மாறுதல் மாறுதல், ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே, என்ன செய்யலாம்? இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. uphold your faith, fear not. பயப்படாத, விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு இருப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிலைமையிலும், முடியாத இந்த நிலைமையிலும், செத்து போன இந்த நிலைமையிலும் என் ஆண்டவரால் உனக்கு வாழ்வளிக்க முடியும். உலகம் சொல்லலாம், சூழ்நிலை சொல்லலாம், அறிவிப்புகள் சொல்லலாம், உன் நிலைமை முடிய போகுது, ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு பிரதர், இன்னும் அவ்வளோதான், இன்னும் அவ்வளோதான், அதை முடிஞ்சு போச்சு இல்லை, இது நம்ம போட்டுட்டு அதை போட்டுட்டு அங்கே போறீங்க அங்கே போறீங்க, வேண்டாம் பிரதர், எல்லாம் முடிச்சிருங்க. இதுக்கு ஒரு ஆமேன் போட்டு முடிச்சிடுவோமா? இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவடைந்தது என்ற காரியங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சில நேரங்களில் நம்முடைய பயம்தான் ஒரு முடிவை கொண்டு வருகிறது. அன்னைக்கு பேதுருவை பாருங்களேன், இயேசு கடல் மேல் நடந்து வருவதை கண்ட உடனே சொன்னான், ஆண்டவரே நீர் கடல் மேல் நடந்து வந்தால் நான் நடக்க வேண்டாமா? இயேசுவோட சொன்ன, வாப்பா, என்ன மாதிரி உன்னையும் மாற்ற முடியும், அதுக்காக தான் அந்த உலகத்தில் வந்தேன். வேதம் அழகாக சொல்கிறது, பேதுரு படகை விட்டு இறங்கி கடல் மேல் நடந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சு? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு பயந்து அமிழ்ந்தான். கண்டான், பயந்தான், அமிழ்ந்தான். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுது? நல்லா ஜெபம் பண்றீங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் இறங்கிட்டார், அந்த வார்த்தையை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், பிரைஸ் தி லார்ட். மெதுவாக பார்க்குறீங்க, இந்த பக்கம் கொஞ்சம் வலி இருக்க, இந்த கை ஒரு மாதிரி போகுது, இந்த தலை ஒரு மாதிரி போகுது, உள்ளத்தில் சொல்லுது, ஒன்றும் ஆகலை, நம்ம அடுத்த மாத்திரை போட்டுற வேண்டியதுதான், இந்த வலிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட வேண்டியதான். அமள ஆரம்பிக்கிறீங்க. இயேசு கையை பிடித்து, ஏன்பா பயந்த, ஏன்பா பயந்த, இவ்வளவு தூரம் உன்னை நடத்தின தேவனால இன்னும் நடந்து வர முடியாதா? சூழ்நிலையை பார்த்து ஏன் மூழ்கிற? இதே நிலைமைதான் அந்த ஜபாலை தலைவனுக்கு சொல்றார். எத்தனை செய்திகள் வந்தாலும் நான் சொல்லுகிறேன், அந்த பிள்ளை உயிரோடு எழுப்ப போகிறேன், அந்த பிள்ளை நித்திரையா தகர்ந்து இருக்கிறது, அதை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் எழுப்பி கொடுக்கிறார். இன்றைக்கு காலையில் சொல்கிறேன், 3/4 கிணறு தாண்டி வந்துட்டீங்க, ஏன் 90% கூட தாண்டி வந்துட்டீங்க. இந்த 10% ஆண்டோடைய கிருபையினால நீங்க கடக்க போறீங்க, ஓவர்லுக் பண்ண போறீங்க, ஜெயம் எடுக்க போறீங்க. விசுவாசமாய் இருங்கள், விசுவாசமாய் இருங்கள், பயப்படாதுங்கள். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள், ஆசீர்வாதத்தின் நாள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.